லட்சம் கோடி அவர்கள்ட்ட இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தொண்டர்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல. தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் ரெட்டைலையை காமிச்சு பழனிசாமி ஏமாற்ற முடியாது, பணத்தை காமிச்சு ஏமாற்ற முடியாதுங்கிறத இந்த தேர்தலில் உணர்த்துவாங்க. உலகத்திலேயே பிரிந்த சக்திகள், பிரிந்த கட்சிகள் இணையக்கூடாதுன்னு சொல்ற ஒரே ஆளு இன்னும் சில நாட்களில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தலைவர்கள் தெய்வ சக்தி பெற்ற தலைவர்கள். நமக்கு யார் கெடுதல் நினைத்தாலும் அவர்தான் கெட்டு போவார்கள். இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தார்கள், அழிந்து போனார்கள். இந்த இயக்கத்தை கெடுக்க நினைத்தார்கள், கெட்டு போனார்கள். இதுதான் இன்றைய நிலை. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. அடுத்தடுத்த திருப்பங்களோட அரசியல் களம் நகர ஆரம்பிச்சிருக்குது. பாஜகவோட கூட்டணி வைக்காவிட்டா அதிமுக தன்னோட வாக்கு வங்கியை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிடிவி தினகரனும் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார். அதாவது அதிமுக இருக்கிறது பணம் மட்டும்தான், தொண்டர்கள் அவங்க கூட இல்லை. இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் இருக்க எல்லாருமே இந்த பக்கம் சேருவாங்க, நம்ம பக்கம் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். இன்னொரு பக்கம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஓபிஎஸ் பகிர்ந்திருக்காரு. இன்னும் சில நாட்களில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸோட கருத்து. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அதிமுகவை அழிக்க நினைக்கவங்க தான் இங்கே தமிழ்நாட்டில் அழிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி மறைமுகமாக டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அவர் தாக்கியிருக்காரு. ஆனால் இந்த நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இதில் டிடிவி தினகரன் ஆகட்டும், அதே போல் ஓபிஎஸ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே பாஜக கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாஜகவுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்தாலுமே கூட பாஜக ஒருங்கிணைந்த ஒரு அதிமுகவை தான் விரும்புதா அப்படிங்கிற இந்த கேள்வி இந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அமையப்போகுதா? விவாதிக்கலாம். விவாதத்தில் பங்கேற்க மூத்த பத்திரிகையாளர் பிரியன், பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஸ்ரீகாந்த் கருணேஷ், அதே போல் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி, எழுத்தாளர் ராஜகம்பீரன், இன்னும் சற்று நேரத்தில் பேச்சாளர் கோ சீனிவாசன் இணையிருக்காரு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீகாந்த் கருணேஷ் நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பாஜகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொன்னால் தன்னோட வாக்கு வங்கியை அதிமுக இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மறைமுகமான எச்சரிக்கை, பயமுறுத்தலை பாஜக அதிமுக கொடுக்குதா? அதாவது முதல் விஷயம் இந்த தலைப்பில் பாரதிய ஜனதா கட்சி பேசுகிறதுக்கான களம் மிகவும் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கட்சிக்கும் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் வைக்க வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான முழு உரிமைகள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி பற்றி மட்டும் நாங்கள் என்னென்னா, நாங்கள் ஒரு தேசிய கட்சியாக இருக்கிறதுனால எங்கள் மாநில தலைவரின் பார்வையும் அவருக்கு தேசிய தலைமையின் வழிகாட்டுதலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதனால தான் தொடர்ச்சியாகவே இதில் நாங்கள் ஒரு அமைதி போக்கையை கடைபிடிச்சிட்டு வரோம். இதில் எந்த கருத்துக்களையும் நாங்கள் பதிவு பண்ணாமல் இருக்கோம். நான் அதுவும் கட்சியோட செய்தி தொடர்பாளர் என்ற முறையில் இதை நான் நேரடியாக கருத்துக்கள் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் தலைவர் மிக தெளிவாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காங்க என்றால், நாங்கள் என்டிஏ எங்களுடையது தான், நாங்கள் தான் நடத்துகிறோம். இந்தியா முழுக்க என்டிஏங்கிறது எங்களுடைய கூட்டணி. அந்த கூட்டணியின் கதவுகள் எப்பவுமே திறந்திருக்கு. கேபி முனுசாமி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு, அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னது? இல்லை, அந்த கூட்டணியை பற்றி கேபி முனுசாமி ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. இல்லை, அவருடைய கருத்து நம்ம புறந்தள்ள வேண்டிய கருத்து. ஏனென்றால் அது எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருங்கிற பொறுத்த எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். அதனால் தலைவர் என்ன சொன்னார்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொள்ளுகிற எந்த கட்சிக்கும் எங்களுடைய கதவு எப்பவுமே திறந்திருக்கும்னு இருக்காங்க. ஏன்னா கூட்டணியின் தலைமை தாங்கி நடத்துறது பாஜக தான், என்டிஏக்கின் தலைமை அவங்க தான் இருக்கிறோம். அந்த தலைமையை விரும்பி எந்த கட்சி வந்தாலும் எங்களுடன் இருக்கலாம். இதில் நாங்கள் இவங்க இருக்காங்க இவங்க இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம். மற்ற கட்சிகளோட விருப்பம், எங்களுடன் இருக்கிறார்களா இல்லையாங்கிறது அவங்கவுங்க விருப்பம். இவங்களை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம், இவங்களை விலக்கி வைத்திருக்கிறோம் சொல்கிற வேலை எங்களுடையதல்ல. இதை தலைவர் மிக தெளிவாகவும் விளக்கமாகவும். ராமசீனிவாசனோட கருத்தை அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது? யாருடையது? பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசனோட கருத்தை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அவர் கருத்து சொல்லியிருக்காருன்னா எங்களுடைய மூத்த தலைவர். அவர் மற்றவங்கெல்லாம், அதாவது இன்னொன்று ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இதில் பாஜகவுடைய பற்றிய கருத்துக்களை எல்லாம்
அதிமுகவில் அடிமட்ட தலைவர்கள் வரைக்கும் எல்லாரும் பரவலாக பேசுகிறாங்க, அவங்களுடைய எதிர்மறையான கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. அந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்லும் விதமாகத்தான் எங்களுடைய தலைவர் சீனிவாசன் அவர்கள் பேசியிருப்பார். அவரும் எங்கள் கட்சியில் வந்து நீண்ட அனுபவமும் ஆழமான ஞானமும் மிக்கவர். அவருடைய கருத்தை வந்து நான் புறந்தள்ள முடியாது, தனி கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. அவருடைய கருத்துக்கு மதிப்பு உண்டு. நிச்சயமா தான் இல்ல அதை நீங்க சொல்றபடி அப்படி சொல்லி பார்த்தா அவரோட கருத்தையை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பாஜகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா இழப்பு அதிமுகவுக்கு தான் அப்படிங்கிற டோன்ல தான் கிட்டத்தட்ட இருக்குது. இல்லை அது அவர் கருத்தில் வந்து நான் மறுத்து புறந்தள்ள வேண்டிய கருத்தே கிடையாது. ஏன்னு கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கும் தற்போதைய நிலைமைக்கும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பொறுப்பெடுத்த பிறகும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்திருக்கு. தமிழிசை அவங்க இருந்தப்போ ஒரு வகையான முன்னேற்றம் வந்தது, முருகன் அவர்கள் இருக்கப்போ ஒரு வகையான முன்னேற்றம் வந்தது. அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு மிகப்பெரிய வேகத்தில் மக்கள் ஆதரவோடு அது பெருகி இன்றைக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஊர்களையும் கள்ளக்குறிச்சி இது மாதிரி இடங்கள்லாம் வரக்கூடிய கூட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டிலெல்லாம் நாங்கள்லாம் இத்தனை கூட்டங்கள் இந்த பகுதியிலலாம் நமக்கு இருக்கானே ஆச்சரியப்படத்தக்க அளவில் மக்கள் வாலண்டரியாக வர்றாங்க. அந்த இடத்துல எண் மக்களுக்கு வந்து நோட்டாவோட போட்டி போடுற கட்சின்னு ஜெயக்குமார் தான் சொல்கிறாரு. இதில் நோட்டாவோட வந்து குறைவான வாக்குகள் வாங்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் தான் விமர்சனம் பண்றாரு. நகைப்புக்கிடமான மிகப்பெரிய கருத்துக்கள் சில இடத்துல காமெடி நடந்துட்டு இருக்குன்னு எங்கள் தலைவர் பதிவு பண்ணியிருக்காரு அவருடைய கருத்துக்களுக்கு. நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு விஷயம், திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 கட்சிகளும் ஒரு சீட்டு கூட வாங்காம 0 வாங்கினதும் இருக்கு. எம்பி தேர்தல்களில் அவங்க வந்து ஒரு வெற்றி கூட பெறாமல் 0 வாங்கின காலம் இருக்கு. அதிமுகவும் 0 வாங்கியிருக்கு, திமுகவும் 0 வாங்கியிருக்கு. இதுல நோட்டாவோட போட்டி எங்க வந்திருக்கு? ரெண்டே ரெண்டு கேள்வி சின்னதா ஒரே வரியில கூட பதில் சொல்லுங்க. நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போயிட்டு அப்புறம் உங்ககிட்ட வந்துடுறேன். மறுபடியும் பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது அமையுமா அப்படிங்கிறது ஒன்று, அப்படி அமைச்சே தீரணும் அப்படிங்கிறதுக்காக அதிமுகவை மிரட்டுதா பாஜக? இது 2க்கு மட்டும் பதிலுக்குவாங்க. அதாவது இந்த 2 கேள்விக்குமான ஒரு பதிலே இருக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ தேர்தல் நமக்கு அணுக்கமாக நெருங்கி வருதோ அந்த நேரத்தில் மட்டும்தான் வந்து கூட்டணிக்கான இறுதிக்கட்ட முடிவுகள், சாதக பாதக அம்சங்கள், எத்தனை நமக்கு வாக்கு சதவீதம் இருக்குது, எவ்வளோ நமக்கு ஃபேவரபுளாக வரும் வராதுங்கிறத பொறுத்து தான் அந்த முடிவுகள் எடுக்க முடியும். அதில் வந்து அதிமுகவோ மற்றவங்களோன்னு இல்லை, எல்லாரை பற்றிய முடிவுகளும் பாஜக அப்போ தான் எடுக்கும். அதனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான எதிரி கிடையாது, நண்பன் கிடையாதுங்கிறது நான் இப்போ கண்டுபிடிச்ச புதிய தத்துவம் கிடையாது. காலங்காலமாக தொன்று தொட்டு இருக்கிறது. அதனால் ராஜாஜி வேண்டானவங்க கூட ராஜாஜி வந்து இணக்கமாக திமுகவோட ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம யார் வேணும் யார் வேண்டாங்கிற முடிவுகள்லாம் இப்போ எடுக்கக்கூடிய நேரமோ களமோ இல்லை. இப்போ ஒவ்வொரு கட்சியும் என்ன பார்க்குறாங்கன்னா, தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற உரிமை அதிமுகவுக்கு உண்டு. அவங்க ஒரு சிறுபான்மையின வாக்குகளை குறிவைத்து அவங்க தன்னுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கலாம் அப்படிங்கிற நோக்கில் அவங்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு இழப்பு வருதா ஏற்பு வருதா அப்படிங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். ரொம்ப அதிக காலம் இல்லை, இன்னொரு 1 மாதத்துக்குள்ளே எல்லாமே தெளிவுகள் நமக்கு வந்துடும். கழுவுற மீனில் ஒரு மீன் நழுவி ஓடிட்டே இருக்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம். ராஜகம்பீரனோட கருத்தை கேட்டதில் ராஜகம்பீரன், இந்த ராமசீனிவாசன் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து ஓபிஎஸ் சொன்னதையும் பார்த்தோம். இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மறுபடியும் கூட்டணிங்கிறது, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எஸ்டிபியினுடைய மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற போது வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் வந்து பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படின்னு அவர் அறிவிக்கிறாரு. அப்படி அறிவித்ததற்கு பின்னால் வந்து இவங்க என்னன்னா மிரட்டுறாரு. நீங்கள் சொல்றீங்க மறைமுகமாக கெஞ்சுறாங்க தான் நான் பார்க்குறேன் அதை. ஏன்னா அவர்களுக்கு வேறு போக்கிடம் இல்லை. ஏன்னா 2% குறைவான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் சுத்தி லெட்டர்பேடு கட்சியை மட்டுமே வச்சுக்கிட்டு எப்படி இதை எதிர்கொள்வதுன்னு தெரியாம அவங்க திக்கும் தெரியாம திசையும் தெரியாம தவிச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மிரட்டுவது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, அமலாக்கத்துறை எங்க இடத்துல இருக்கிறது, வருமான வரித்துறை இருக்கிறது அப்படிங்கிற அதற்கான அச்சம்தான் வந்து அவங்களுக்கு வந்து 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு மத்தியில் வந்து அதிமுகவில் இருக்கு. அந்த அச்சத்தின் காரணமாக அவர்கள் வந்து பாஜகவை கடுமையாக விமர்சிப்பது அப்படிங்கிற இடத்துல வந்து அதிகமாக விமர்சிக்கல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக விமர்சிக்க தொடங்கிட்டார். கோவில் கட்டிட்டா ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சமீபத்தில் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால விமர்சனமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, குறைந்தபட்ச விமர்சனமும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதனால பாஜகவினுடைய துணை வந்து அதிமுகவுக்கு தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அது வேஸ்ட் லக்கேஜ் அவங்களுக்கு பாஜகங்கிறது. அவங்க தங்களுடைய தொண்டர்களை
ஆனா அதே நேரத்துல பாஜக வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறது, இப்போ வந்து சமீபத்துல சொன்னது அப்படிங்கறதே வந்து நீங்க எங்க கூட கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கான வாக்கு வங்கி நீங்க தான் இழப்பீங்க, நாங்க இல்ல அப்படிங்கறத சொல்லிருக்காரு ராம சீனிவாசன். அதை சொல்லுவதற்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிற அரசியல் கட்சியாக பாஜக இருந்தா பரவாயில்ல. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில அது ஒரு பூஜ்ஜியத்துல இருக்குன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் கூட சமீபத்துல விசிக நடத்திய மாநாட்டில் பேசினாரு. அதனால 2% கீழே நோட்டாவோடு போராடி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சி வந்து எங்களை நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வந்துடும் சொல்றது ஒரு நகைச்சுவை தான். மற்றபடி வந்து அதிமுகவோட வாக்கு வங்கி என்பது அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய தலைமை இல்லாம இருக்கலாம், தத்துவம் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா வாக்கு வங்கி இருக்குங்கிறது உண்மை. அதிமுகவுடைய வாக்கு வங்கி இல்லைன்னு யாருமே சொல்லவே முடியாது. தமிழ்நாட்டிலே திமுகவிற்கு அடுத்தபடியாக அதிகமான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய, கோடிக்கணக்கான வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அதிமுக இருக்குங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்ப அவர்களுடைய வாக்கு வங்கியை தங்களோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும், அவங்க விலகி போகக்கூடாதுங்கிறது தான் மறைமுக மிரட்டல் தான். இது வந்து சீனிவாசன் அவர்கள் கேட்கிறார் அப்படின்னாலே அவங்க இன்னும் பலவீனமாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லை. சரி வரேன். ராஜகம்பீரன், நீங்க வந்து பேசுறப்ப இன்னும் வந்து நீ ஆச்சரியமா இருக்கு, சமீபத்திய தரவுகள் இல்லையான்னு, சிவாஜி செத்துட்டாரான்னு கேட்பீங்க போல இருக்கு. நீங்க என்ன படிக்கிறது பார்த்தா 2% எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க நீங்க? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2014 பாஜக தலைமையில நாங்க எவ்வளவு வாக்கு வாங்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? அதிமுக 19% மேல வாங்கணும், 2 MP ஜெயிச்சிருக்கோம். நீங்க எப்படி வந்து 2% வாங்கணும்? நோட்டா கீழ எவ்வளவு காலம் சொல்லிட்டு இருக்கீங்க? நோட்டா கீழ அதிமுக ஓட்டு வாங்கலையா? நோட்டா கீழ திமுக சிலர் ஓட்டு வாங்கலையா? ஒரே ஒரு ஒற்றை உதாரணம் எடுத்துட்டு ஒட்டுமொத்த கட்சிக்கும் நீங்க எப்படி சொல்ல முடியும்? சரி 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 எத்தனை சதவீதம் வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு கணக்க இல்ல இதுல வந்து கணக்க ரொம்ப தெளிவா சொல்லக்கூடியவர் ரவீந்திரன் துரைசாமி. அவர் சொல்லுவார் அந்த கணக்கை எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குனீங்க, இப்ப எவ்வளவு இருக்குதுங்கிறதெல்லாம் அவர் சொல்லுவாரு. சார், இது மிரட்டலா பாக்குறீங்களா இல்ல வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அன்பா கூப்பிடுற வந்து அணுகுமுறையா பாக்குறீங்களா? எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல மிரட்டல் தான். கெஞ்சி பார்த்தார்கள் நடக்கவில்லைங்கிறப்ப உங்ககிட்ட கேக்குறாரா? சரி முடிச்சிட்டோம். இல்ல ரவீந்திரன் துரைசாமி முடிச்சிட்டோம். அதாவது 2 கட்சிகளும் வைத்த கூட்டணி வந்து கடந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியை சந்திச்சாங்க. இன்னைக்கு மீண்டும் நிதிஷ்குமாரை பாஜக வந்து அவங்க நிதிஷ்குமாருக்கும் தேவை பாஜகவுக்கும் தேவைங்கிற ஒன்றிணைஞ்சிருக்காங்கன்னா 40 தொகுதியில் 39 தொகுதியை வெற்றி பெற்றாங்க. நிதிஷ்குமார் வெற்றி வீரர். அவர் இன்னைக்கு பலர் விமர்சிக்கலாம், 39 சீட்டு நிதிஷ்குமாரோட சேர்ந்து ஜெயித்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூடயும் பன்னீர்செல்வத்து கூடயும் சேர்ந்து ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. இது ராம சீனிவாசன் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு வேளையில். நிலவரம் அதுதான். ராம சீனிவாசன் இன்னும் இதை நான் பேசும்போது அவர் உணர்வார் அவரும். ஆக இந்த பார்வையில் டெல்லி பாஜக எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறாங்க. பிரயோஜனம் இல்லை, யூஸ்லெஸ். அதனால நிதிஷ்குமார் இல்லை, நீங்கள் தாக்கரே இல்லை, நீங்கள் உங்களால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால நீங்கள் கூட்டணி வரணும்னா ஒரு 2 இலக்கத்தில் பாஜகவுக்கு வாக்கு வங்கியை உயர்த்தக்கூடிய அளவுக்கு வரணும்னு பாஜக நினைக்கிறாங்க. அதே வேளையில் அதிமுக சகோதரர் ராஜகம்பீரன் சொன்னது மாதிரி சிபி சண்முகம் ஓப்பனாட்டே சொன்னார், பாஜகவால் நாங்கள் தோத்தோம், எங்களுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் கிடைக்கல, பாமகவால் நாங்கள் தோத்தோம், எங்களுக்கு பறையர் இதர சமூக வாக்குகள் கிடைக்கலன்னு இவர் சிபி சண்முகம் ஓப்பனாட்டே பேசுனது வீடியோ இருக்குது. அவர் ஊடகங்களையும் பேசுனது பத்திரிகைகளும் பிரசுரிச்சிருந்தாங்க. அப்போ இந்த தோல்விக்கு காரணம்னு அதிமுக பாஜக கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்குகள் வரலைங்கிறத அதிமுக கருதுறாங்க. பாஜக தலைமை வந்து நிதிஷ்குமார் இல்லை, நீங்கள் உத்தவ் தாக்கரே இல்லை, சீரோ நீங்கள், பன்னீர்செல்வம் தான் ஒரு சீட்டு வந்தது, ஓட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி. இதை பலரும் தமிழ்நாட்டில் மறந்துடுறாங்க. ராமசீனிவாசன் கூட மறந்துருக்கலாம். இந்த நிலைப்பாட்டை தான் அகில இந்திய பாஜக எடுக்கிறாங்க. ஆனால் பாஜகவுக்குள்ள அண்ணாமலை தெளிவாக இருக்கிறார். அவர் நம்ம ஸ்ரீகாந்த் கருணீஸ் சொன்னது மாதிரி கட்சியை தன் தலைமையில் பொன்னார் தமிழிசை காலத்தை விட இந்த கட்சியை வந்து பெரிய கட்சியாட்டு ஆக்குவோங்கிற இதோட அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் உழைப்பும் வந்து அந்த இடத்துக்குள்ளே இருக்குது. அதுன்னு ப்ரூவாகலை, அவர் ப்ரூவ் பண்ணுவோங்கிற நம்பிக்கையில் தெளிவாக இருக்கிறார். ஊழல்வாதிகள்னு எடப்பாடி பழனிசாமியும் கேபி முனுசாமியும் அவர் பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி நேற்று வர நெற்றியில் திருநீர் பேர் சொல்லலை, திருநீர் வச்சுக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வைக்காததை 2 தரப்பு மக்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க. யாருக்கும் நண்பகத்தன்மையற்றவர்ங்கிறத மறைமுகமாக அவர் சொல்கிறார். யார்? அண்ணாமலை. அப்போ அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு, கூட்டணி வேண்டான்னு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் மிக தெளிவாக இருக்கிறாரு. எஸ்டிபிஐ கூட்டத்தில் பேசினாலும் சரி, அவரோட ஒவ்வொரு நடவடிக்கைனாலும் சரி, கோயில் கட்டுனா வாக்கு கிடைச்சிருமான்னு சொல்கிறதும் எடப்பாடி பழனிசாமியும் தெளிவாக இருக்கிறாரு. அதிமுகவுக்குள்ள கேபி முனுசாமி போன்றவங்க குழப்புறாங்க. எப்படி குழப்புறாங்கன்னா, அண்ணாமலை தன்னை முன்னேறப்படுத்துறாராம், பாஜகவே மோடியை முன்னேறப்படுத்தலையாம்.
இவர் என்ன பாஜக தலைவரா கேபி முனுசாமி, அது எப்படி அவர் பேசுறாரு? அப்போ அங்க வந்து அண்ணாமலை தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இருந்தாலோ, அண்ணாமலை விஷயத்தில் இது ஒரு காம்ப்ரமைஸ் வந்தாலோ கூட்டணிக்கு தயாருங்கிற ஒரு அர்த்தத்தை கேபி முனுசாமி கொடுக்குறாரு. அதே மாதிரி தோத்து போன அணி எடப்பாடியால் சீட்டு வரலங்கிறத முடிவு பண்ணி டெல்லியிலிருந்து அருண்ஜேட்லியையோ அல்லது ஜார்ஜ் பெர்னாண்டஸையோ அனுப்பி வைக்கல. அப்படி இருந்த பிறகும் ராமசுப்ரமணியம் இந்த கருத்தை சொல்றாரு. ஸோ ரெண்டு கட்சிக்குள்ளையும் கூட்டணி வேண்டாங்கிறதுல எடப்பாடி ராமசீனிவாசன் சொல்ற இன்னொரு கருத்தை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, இதை எப்படி கடந்து போறதும் அப்படின்னு சொல்லி தெரியல. தமிழ்நாட்டில் மொத்தம் 13% இஸ்லாமிய மக்களோட வாக்குகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுல வந்து தலைகீழா வந்து எடப்பாடி பழனிசாமி தண்ணி குடிச்சாலுமே கூட இந்த தேர்தலில் 1% கூட அவரால் வாங்க முடியாது. அவர் வந்து ஒரு பசுத்தோல் போத்திய புலி அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, இஸ்லாமிய மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதனால இஸ்லாமிய மக்களோட ஓட்டை இழந்துருவாரு, இந்துக்களுடைய ஓட்டை இழந்துருவாரு அப்படிங்கிறதா ராமசீனிவாசனோட கருத்தா இருக்கு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? அதாவது எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்பார்க்கிறார். சிவி சண்முகம் டே 1 சொன்னது மாதிரி நாங்கள் கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கு வரானால் நாங்கள் தோத்துட்டோன்னு சொன்ன சூழ்நிலையில் பாஜக இல்லைன்னா அந்த மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இது அந்த மக்களை வந்து கொச்சப்படுத்துறது. கிறிஸ்தவ முஸ்லீம் மக்களை வந்து ஒரு பிரதித்துவம் கொடுக்காம அவங்கள ஏமாளிகளாக கருதி அவங்க வாக்கை போட்டுருவாங்கன்னு சொன்னால் அது வந்து அரசியல் அரங்கத்துக்குள்ள அது வந்து அந்த மக்களோட வாக்குகளை டேக்கன் ஃபார் கிராண்டடாக நினைக்கிறது. ஒரு வேளையில் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு 4-5 எம்பி டிக்கெட்டு, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 4-5 எம்பி டிக்கெட்டுன்னு அவங்களுக்கு உரிய பிரதித்துவம் கொடுத்து அரசியல் பண்ணாங்கன்னா அவங்க வாக்களிக்கலாம். அல்லது டிடிவி தினகரன் சொன்னார் இல்லையா, ரெட்டலையை பார்த்து யாரும் ஏமாற மாட்டாங்கன்னு. இன்னைக்குள்ள வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் உலகத்தில் சின்னத்தை நம் காட்டியெல்லாம் ஏமாற்ற முடியாது. பிரதிநிதித்துவத்தை கொடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒரு 4 முஸ்லீம்களுக்கு கேண்டிடேட்டு எம்பி கேண்டிடேட்டு, 4 கிறிஸ்தவர்களுக்கு எம்பி கேண்டிடேட்டுன்னு கொடுத்து முயற்சி பண்ணாருன்னா அது கிடைக்கலாம். நான் பாஜக விட்டு விலகிட்டேன், அதனால் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லாம் எனக்கு போடுவாங்கன்னா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்குது. குறிப்பாக அந்த வாக்கை வந்து அவங்க காங்கிரஸ், திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி இருக்கக்கூடிய அந்த அணிக்கு பெருவாரியாக போட்டுட்டு இருக்காங்க. இவங்க அது நெகட்டிவ் ஓட்டுன்னு பார்த்து அந்த ஓட்டை இலவச ஓட்டாட்டு ஓசி ஓட்டாட்டு நினைச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஏமாறுவார். உரிய பிரதித்துவம் கொடுத்து முயற்சி பண்ணுவாருன்னா ஓரளவு பலன் கிடைக்கலாம். இந்த கேள்விக்கு ஒரே ஒரு வரியில பதில் சொல்லுங்க, நான் அடுத்த விருந்தினர்கிட்ட போறேன். அதாவது வந்து நீங்க சொல்ற கணக்குப்படி எப்படி வச்சுக்கிட்டாலுமே கூட பாஜக மிரட்டுதோ அன்பா கேக்குதோ, இனி இந்த தேர்தலில் வரப்போற தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது மறுபடியும் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இல்லை இல்லை, இந்த தேர்தலில் இல்லை. 24க்கு மேல சூழ்நிலைக்கு தக்கன பார்க்கலாம். இந்த தேர்தல் ஆனா இல்லை, இந்த தேர்தல் இல்லைங்கிறத நீங்க உறுதியா இருக்கீங்க. நான் பிரியனோட கருத்தை பார்க்கலாம். சரி பிரியனோட கருத்தை கேட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க பிரியன்? இந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது வந்து திரும்ப அமையறதுக்கு வாய்ப்பே இல்லையா? எதையுமே பாலிடிக்ஸ் ரூல் அவுட் பண்ண முடியாது. அது வந்து இட் ஹாஸ் இஸ் ஓன் இது ஸ்டேஞ்ச் பெட் ஃபெலோஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த மாதிரி வந்து எந்த நேரத்தில் யார் கூட யார் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்றைக்கி நிதிஷ்குமார் வந்து எதிர்பார்த்து தான் இருந்தால் கூட அது சடனாக ஒரு வாரத்துக்குள்ளே நடந்த விஷயம் தான் நிதிஷ்குமார் வந்து ஒரு ஜெயிக்கிற குதிரை, அதனால தான் வந்து பாஜக கரெக்டாக அவர் கூட சேர்ந்துருக்காங்கன்றார். அது 2019 ஜெயிக்கிற குதிரை. இப்போ அதோட கிரெடிபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். நிதிஷ்குமாரோட கிரெடிபிலிட்டி இத்தனை மாறி வந்த பிறகு அவருடைய கிரெடிபிலிட்டி என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். முதல்ல அவர் அங்கே போன உடனே எல்ஜேபி கைண்டு இவங்க சைடு வந்து ஆர்ஜேடி சைடு வந்துட போகிறாங்க, பாஸ்வானோட கட்சி வந்துட போகிறாங்க. அவங்க 6 சீட் போனாட்டி வாங்கினாங்க. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்கலாம், அது பீகார் பாலிடிக்ஸ். பட் இங்கே வந்து பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ராமசீனிவாசன் சொன்னால் நான் முழுசாக வரவேற்கிறேன். கரெக்டாக சொல்லியிருக்கார், கரெக்டான அசஸ்மெண்ட்டை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். என்னென்னா இந்த 2 கட்சிகளும் தனித்தனியாக நின்னா இவர்களுக்கு 2 பேருமே தோற்றுருவாங்கன்னு தான் நான் சொல்லிட்டு வரேன். சரியான கூட்டணி உங்கள் திமுக அணிக்கு சரியான கடுமையான போட்டி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. கொங்கு மண்டலத்திலே ஓட்டுகள் பிரியும். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எடப்பாடி பின்னாடி ஜனரல் பாடி இருக்கலாம், எம்எல்ஏக்கள் இருக்காங்க, கட்சியவர் பின்னாடி இருக்குது, எல்லாம் இருந்தால் கூட அது வந்து ஓரளவுக்கு தொண்டர்கள் ஆதரவு சில இடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமான இடம் கொங்கு மண்டலம் வந்து இன்சிடென்டலி பாஜகவுக்கும் ஒரு முக்கியமான இடமா இருக்குது. அந்த இடத்துல ஓட்டு பிரியும் போது அருந்ததியர்கள் ஓட்டு மற்ற கம்யூனிட்டி ஓட்டை வாங்கி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிடுவாங்க டிஎம்கே. இந்த விஷயங்கள்லாம் தெரியும். 2 பேரும் தனித்தனியாக என்ன 2 பேருக்கும் அது ஆபத்தான விஷயம்ன்றது 2 பேருக்குமே புரியும். நான் பேசுகிற இந்த நிமிடம் நடக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பாஜகவில் இருக்கிற அதிமுக நலன் விரும்பிகள், அதிமுகவில் இருக்கிற பாஜக நலன் விரும்பிகள் பேசிகிட்டு இருக்காங்க சார். இந்த நிமிஷத்தில் நான் சொல்கிறேன்,
பேசிட்டு இருக்காங்க. அதனால வந்து இது எப்படி போய் முடியும் எப்படி முடியாதுன்னா நமக்கு சொல்ல முடியாது ஆக்சுவலா வந்து. அதிமுகவில் இருக்கக்கூடிய பாஜக நல விரும்பிகள் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க சொல்றது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எனக்கு வந்து அவரோட பேட்டியில் அவர் சொன்ன இன்னொரு வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை, அதை நான் பார்க்குறேன். இப்போ வந்து கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் பின்னால் வந்து அதிமுக வந்து ஒரு மிகப்பெரிய விலையை வந்து கொடுக்கறதுக்கு நேரிடும். அரசியல் ரீதியான எச்சரிக்கை, அரசியல் ரீதியான அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அது எச்சரிக்கைன்னு சொல்கிறதோட அது வந்து எடப்பாடிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியாயமான ஒரு ஆலோசனை. அது அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா நான் வந்து தொடர்ந்து நான் அதை வந்து வாட்ச் பண்ணிட்டு வரேன். இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தால் இவருக்கு வந்து நாளைக்கு மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் வச்சுக்கோங்க, இடி அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது, அது வேறு விஷயம். பட் ஆனால் அடிப்படையில் உங்கள் ஒற்றை தலைமையை பாதிக்கும்ல. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒற்றை தலைமையை உருவாக்கி வச்சுருக்கீங்கள, அதுக்கே ஆபத்து வந்துடும். நீங்கள் நாளைக்கு தோற்று போனீங்கன்னா உங்கள் ஒற்றை தலைமைக்கு ஆபத்து வந்து அந்த சைடு வந்து ஓபிஎஸும் டிடிவியும் இருக்கும்போது உங்களுடைய கட்சியிலேருந்து இதுவரையும் உங்கள் பின்னாடி இருக்கிற பொதுக்குழு எம்எல்ஏக்கள்லாம் நீங்கள் எந்த காரணத்தினால அவங்க பின்னாடி இருக்காங்கன்னு டிடிவி சொல்கிறார். அந்த காரணம் உண்மையாக இல்லையான்னு தெரியாது. அவங்களாமே கூட எதிர்காலத்தில் கட்சி இவர் தலைமையில் இருந்தால் சரியாக வருதுன்னு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது வந்து இவர் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருன்னு எடுக்கலை. முஸ்லீம்களுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, மோடி மீண்டும் வரக்கூடாது. மோடி மீண்டும் வரக்கூடாதுன்னு எடப்பாடி இதுவரையும் சொல்லியிருக்காரு சார். இதுவரையும் இப்போ இந்தியா கூட்டணி சொல்லுது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, பாஜக மீண்டும் வரக்கூடாது. எடப்பாடியால் அந்த மாதிரி பிளைனாக மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன நடந்தது? பேசிட்டு நீங்கள் எழுந்து வெளில போயிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் மோடியை பற்றின விமர்சனங்கள்லாம் எஸ்டிபிஐயில் பேசினாங்க, தீர்மானங்கள்லாம் போட்டாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் இல்லாத அங்கேருந்து வெளியில் ஓடி வந்தீங்களே, மோடியை பற்றி கடுமையான தீர்மானங்கள் போடும்போது அதை விட்டு வெளியில் ஓடி வந்துட்டீங்களே, என்ன அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக? ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், நான் நீங்கள் சிறுபான்மையோட ஏமாறீங்க. சரி, நீங்கள் சொல்கிற கணக்குப்படியே நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எடப்பாடி பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணல, பாஜகவும் எடப்பாடியை கடுமையாக விமர்சனம் பண்ணல, 2 பேரும் கை கோர்த்துக்குவாங்க அப்படின்னே எடுத்துக்கிட்டாலுமே கூட டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் அதே கூட்டணியில் வச்சுக்கிட்டு போய் எப்படி களத்தில் எல்லாரும் கைகோர்த்து நிற்கிறதுக்கு எடப்பாடி எப்படி ஒத்துக்குவார்? இல்லை சார், பாஜக வந்து உங்களுக்கு எலெக்ஷன்ஸில் வின் பண்ணணும்னா அவங்க வந்து எந்த ஸ்ட்ராட்டஜியை வேணால் கையாளுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை கையாளுற அளவுக்கு அவங்களுக்கு ஆள் பலம், பணபலம், எல்லா பலமும் அவங்களுக்கு இருக்குது. அதானி பலம், அம்பானி பலம், எல்லா பலமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் ஒரு கட்சியை வந்து இப்போ நிதிஷ்குமார் பாருங்கள், 2019 முன்னாடி மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட்டை கவுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? கமல்நாத் கவர்மெண்ட்டு. இப்போ இன்றைக்கி பீகார் கவர்மெண்ட்டு. ஸோ அது கரெக்டாக அந்த இது, அதாவது நான் பாஜகவை பாராட்டுறேன். எலெக்ஷன் வந்துட்டா அதில் தர்மம் அதர்மம்லாம் கிடையாது, இறங்கி அடி, எவ்வளோ வேணால் இறங்கி அடிக்கலாம். எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் அது ஓபிஎஸும் இருக்கலாம், டிடிவியும் இருக்கலாம், அதில் வந்து எடப்பாடியும் இருக்கலாம், எல்லாருக்குள்ள ஓட்டு பிரியாத இருக்கிறதுக்காக பாஜக நாங்கள் போட்டி போடுற இடத்துல மட்டும் நீங்கள் போட்டி போடாதீங்கப்பா அப்படின்னு அதிமுகவை கேட்கலாம். அதிமுகவை நாங்கள் போட்டி போடல, நீங்கள் போட்டி போடுற இடத்துல மட்டும் நாங்கள் விட்டு கொடுத்துட்றோம்னு சொல்லலாம். ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். என்னென்னா ஃபேக்ட் என்னென்னா இவங்க 2 பேரும் பிரிஞ்சுனா இவங்க 2 பேருக்கும் ஓட்டு கிடைக்காது. இவங்க 2 பேர் கூட இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கட்சிகள் யாருமே எடப்பாடி பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா பின்னாடி மோடி வரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்ற போது அது வாசனோ, ஜான் பாண்டியனோ, கிருஷ்ணசாமியோ, பாமகவோ எல்லாரும் மத்தியில் ஆட்சிக்கு வரவங்க கூட இருக்க விரும்புவாங்களே தவிர, ரெண்டாவது உங்களுக்கு என்ன ஃபோக்கஸ் இருக்குது? மோடி வேணும்னு சொல்லுவீங்களா, வேணாம்னு சொல்லுவீங்களா? அந்த ஃபோக்கஸ் எல்லாம் எப்படி எலெக்ஷன் சந்திப்பீங்க? ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு இது விஷயங்கள். இதெல்லாம் வந்து அரசியல்ன்றது வந்து இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயங்கள். 1+1 3 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த நேரத்தில் என்ன சுச்சுவேஷன் திரும்புன்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உங்கள் 2 பேருக்குமே இது பெனிஃபிட் இல்லைப்பா. 2 பேருக்குமே பெனிஃபிட் இல்லாத போது நீங்கள் ஒரு கூட்டணின்றது என்ன சார்? நீங்கள் உங்களோட ஓட்டு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, என்னோட ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, நம்ம 2 பேரும் வின் பண்ண முடியுமா? கொள்கையெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து சொல்கிறாரு, இப்போ பழனிசாமி ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாரு, கொள்கையெல்லாம் 2 பேருக்கும் வெவ்வேறு, இந்தியா கூட்டணியில் வந்து கொள்கையெல்லாம் வந்து கொள்கை ஒற்றுமையெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தான் பிரிஞ்சு போகிறாங்கன்னு சொல்கிறார். இவரே என்ன சொன்னார், நாங்கள் கூட்டணி எங்கள் கொள்கை வேறு, பாஜக கொள்கையே வேறு, ஆனால் நாங்கள் தேர்தல் உடன்பாடு அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணிக்கிறோமே தவிர கொள்கை ரீதியில் சமரசம் கிடையாதுன்னு. ஆனால் இந்தியா கூட்டணியில் பிரியும் போது மட்டும் அவங்களுக்கு கொள்கை கிடையாதுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். அவருக்கு வந்து அது தக்காளியோ மற்றவனுக்கு வந்தால் ரத்தம்ன்ற மாதிரி, இல்லை அவருக்கு வந்தால் ரத்தமோ மற்றவனுக்கு வந்து தக்காளியோ ஏதோ ஒன்று. அவரே கோவில் கட்டினா ஓட்டு கிடைக்காதுன்னா இது நம்ம ஊர் மாரியம்மன் பிள்ளையார் கோயிலாக கட்டுற விஷயமா அது? ஏன் சார், இது 500 வருஷம் வரலாறு. மசூதி அடிச்சுட்டு ஒரு கோவிலை கட்டுறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஃபுல்லாக இறங்கி அதில் வேலை செய்கிறாரு, அவரே அவர் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, கோவில் கிட்ட தான் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க தேர்தலில். இதெல்லாம் புரிஞ்சிக்காம ஒரு அரசியல் தலைவர் ஏதோ நம்ம ஊரில் பிள்ளையார் கோவில் கட்டுற மாதிரி கோவில் கட்டினா வீடு வாக்கு விழுந்துருமான்னு கேட்டால் பச்சைப்புள்ள எடப்பாடியான்னு கேட்க தோணுது நமக்கு ஆக்சுவலாக. சீனிவாசனும் இணைஞ்சிட்டாரு, கோ சீனிவாசன், அவரோட பார்வையும் கேட்டுருவோம். பாஜகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிமுக பல விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு
பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார். ஒரு விஷயம் அதாவது திரும்ப கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இன்னும் சில நாட்களில் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக உருவாகும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் பேசியிருக்காரு. அது பாருங்க, பர்டிகுலராக சொல்றாரு இன்னும் சில நாட்களில் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி எடுத்துக்கிறது இந்த ரெண்டு விஷயத்தையும்? சன் நியூஸ் நெறியாளர் மற்றும் சக விருந்தினர்களுக்கு பணிவான வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தெளிவாக சொல்லிட்டார். நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, எதிர்வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக தான் களங்காண போகுது. அதிமுகவை ஏற்றுக்கொள்ளுகிற தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி சேர்ந்தால் எந்த ஒரு மெகா கூட்டணி அமைப்போம். அதுதான் கழக பொதுச் செயலாளருடைய அறிவிப்பு. இதில் தனிப்பட்ட முறையில் வேறு யாரும் கருத்து சொல்கிறதுக்கு கட்சி ஒரு மிகப்பெரிய 30 ஆண்டு காலம் இந்த நாட்டை கோலோச்சிய ஒரு இயக்கம், ஒரு பாரம்பரியமுள்ள இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, அதற்கு பின்னால் இன்றைக்கு 3வது அத்தியாயமாக அண்ணன் எடப்பாடியார். நாடாளுமன்ற தேர்தலை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு ஒரு நிர்வாகம், அந்த நிர்வாகத்தினுடைய முடிவு, பொதுச்செயலாளருடைய முடிவு தான் இன்றைக்கு இருக்கிற 2 கோடி தொண்டர்களுடைய முடிவு. அதை நோக்கி நாங்கள் போகிறோம். இப்போ மற்ற விருந்தினர்கள்லாம் பேசினாங்க. ஏங்க, ஜனநாயகத்தை உருட்டி மிரட்டி ஒரு கட்சியை கூட்டணி சேருவதற்கு இது அதிமுக. இந்த மாதிரி சலசலப்பெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். அதனால் ஒரு தலைவர் தான் தோன்றித்தனமாக அவர் பேசிட்டார், அண்ணாமலை பேசிட்டாரு, மிரட்டுறாரு, அண்ணாமலையை சொல்லவில்லை, அண்ணாமலையை சொல்லவில்லை, ராம சீனிவாசன் தான் அந்த கருத்தை பதிவிட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு. இல்லை, அது யார் சொன்னாலும் சரி, அந்த இயக்கத்துக்கு முதல்ல ஒரு அடக்கம் வேணும். நீங்கள் ஒரு மாநில தலைவர்னா என்ன அர்த்தம்? சமதர்மம், மாநில உரிமை, மாநில மொழியினுடைய உரிமை, சமூக நீதியினுடைய அந்த கட்டுப்பாடு, இதெல்லாம் ஒரு மாநில தலைவருக்கு அவசியம், மாநில தலைமைக்கு அவசியம். அப்போ இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற இத்தனை குறைந்தபட்சம் ஒரு பேரிடர் நிதியை கூட மத்திய நிதியிலேருந்து தொகுப்பிலேருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுக்க முடியல. மாநில உரிமைகளுக்கு இந்த கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்தால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பலன் என்ன? இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? ஒரு கட்சி, மிகப்பெரிய கட்சி, அந்த தேசிய கட்சி, இன்னைக்கு ஆட்சியில் கோல வச்சுக்கிற கட்சி, அந்த ஒரு காரணம் மட்டும் போதுமா? மக்களுக்கு தேவையான நலன்களையும் உரிமைகளையும் ஒரு கட்சி செய்யணும். அப்படி பாஜகவால் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த நன்மை என்ன அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க மாட்டாங்களா? விசாரிக்க மாட்டாங்களா? அப்போ அந்த அடிப்படையில் பாஜக இந்த தலைவர் இதே அண்ணாமலையை கர்நாடகாவில் கோல வச்சின கட்சி பாஜக கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி. கடந்த காலங்களில் நாடாளுமன்ற அங்கே நடந்த தேர்தலில் இங்கே இருக்கிற தலைவரும் அங்கே இருக்கிற தலைவரும் சேர்ந்து தான் வேலை பார்த்தாங்க. ரிசல்ட் என்ன? அப்போ தமிழ்நாட்டில் உங்களுடைய கடையை நடத்தலான்னு பார்த்தா இங்கே தமிழ்நாட்டு மக்கள் இங்கே பாஜகவால் இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பலன் என்னன்னு யோசிக்க மாட்டாங்களா? உடனே உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? மிரட்டி உருட்டி அதிமுகவை இங்கே அடிப்பணியை செய்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ஜனநாயகத்திற்கு கேலி கூத்து. இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க. இவர் பிளாக்மெயில் தலைவர்னு முத்திர குத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ KP முனிசாமி அண்ணன் பேசுனதுல என்ன குறை கண்டுபிடிச்சிட்டாருங்க? அவங்க என்ன சொல்லியிருக்காரு அவரு? அப்ப அண்ணாமலையுடைய பாஜக நீங்க பேசுறப்ப கொஞ்சம் கண்ணியமா சொல்லுங்க. உங்க தலைவரை பத்தியும் நான் பேச வேண்டியிருக்கும். பிளாக்மெயில் தலைவர்ங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்துறப்ப உங்களுக்கு அழகு இல்லை. நீங்க நேர்மையா நியாயமா என்ன பேசணுமோ அதை பேசுங்க. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில பேசுனீங்கன்னா அது உங்க கண்ணியத்துக்கு அசிங்கம் சார். ஒரு நான் தனிப்பட்ட முறையில யாரையும் தாக்காதீங்க. கொள்கை ரீதியா மட்டும் பேசுங்க. தனிப்பட்ட முறையில் நான் தாக்கல. நீங்க நல்லா கவனிங்க. தனிப்பட்ட முறையில் நான் செய்யல. பாஜகன்ற ஒரு தேசிய கட்சியால தமிழ்நாட்டிற்கு என்ன பலன், என்ன பயன் கிடைச்சிருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் அதற்கான நிலையை யோசிப்பாங்களா மாட்டாங்களா? நீங்க சொன்னது தவறு. நீங்க சொன்னது தவறு. பாருங்க, அதிமுகவை இல்ல அதிமுகவை ஏங்க நீங்க மற்ற நிர்வாகிகள் பேசினப்ப கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. பிரியன் சார் பேசினார்ல, அவங்க யார் அந்த மாதிரி உங்க கண்ணிய குறைவா உங்கள மாதிரி பேசுனீங்க? கண்ணிய குறைவா பேசுனீங்க. தலைவரை பத்தி எல்லாம் எத்தனையோ சொல்றாங்க. அதெல்லாம் நாங்க பேசுனா என்னத்துக்கு ஆகும் சார்? நான் தலைவரை பத்தியே பேசல சார், நாட்டை பத்தி பேசுறேன். தலைவரை பத்தி நான் பேசல, உங்க தலைவரை பத்தி பேசல. நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். இங்க இருக்கிற அத்தனை உரிமைகளும், அங்கே அத்தனை மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவைகளையும் இந்த அரசாங்கம் என்ன கொடுத்துருக்குன்னு நான் கேட்குறேன்.
அப்ப இல்ல, மாநில 4 வருஷமா தலைவர் support அதெல்லாம் பண்ணி கட்சி சொல்றீங்க. செய்யுமா? சரி சரி அதெல்லாம் இப்ப ஆட்சி கேள்வி இப்ப செய்யுமா? வாங்க ஆட்சியில இப்ப வாங்க இருக்கு இப்ப செய்யும். விஷயத்துக்கு ஒவ்வொரு வாங்க கட்சியில இப்ப இருக்கு செய்யும். ஒவ்வொரு கட்சி என்னங்க செய்யும்? அதிமுகவை பாஜக மிரட்டுதா அதுக்கு வாங்க. அதுக்கு வாங்க, நீங்க அதை விட்டு நீங்க சார், கட்சி நன்மை செஞ்சதா கூட்டணி கட்சி கிடையாது நன்மை சார். செய்யணும். அப்ப பாஜகவோட விடுதலை சிறுத்தைகள் சார், கட்சி நன்மை செய்யணும், பாஜகவோட பாட்டாளி கூட்டணி மக்கள் இல்ல கட்சி சார். நன்மை செய்யணும், நாம் தமிழர் கட்சி நன்மை செய்யணும். அவர் பதில் சொல்லட்டும் பதில் கட்சி சொல்லட்டும் என்ன நன்மை பதில் செய்யும்? சொல்லட்டும் ஆட்சிக்கு பதில் வந்தாதான் சொல்லட்டும் நன்மை செய்வாங்க. சார், பதில் சொல்லட்டும் பாஜக ஸ்ரீகாந்த். வந்தப்ப என்ன நன்மை செஞ்சீங்க? அவர் சொல்லட்டும் ஸ்ரீகாந்த் அவர் சொல்லட்டும். பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அதிமுக தெளிவா சொல்லியாச்சுங்க. பாஜகவோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னு எங்க கழக பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாருங்க. அதிமுக கொல்லைப்புறம் வழியாவோ அல்லது வேற எந்த வகையிலையோ பாஜகவோட ஏங்க, இதெல்லாம் நாடாளுமன்ற அரசியல்ல தேர்தலையும் நம்ப சட்டமன்ற முடியுமாங்க? தேர்தலையும் சந்திக்க போறது இல்ல. சார் சீனிவாசன் சார் நீங்க சொல்றதெல்லாம் நம்ப கட்சியுடைய முடியாதுன்றாரு பொதுச் பிரியன். செயலாளர் நீங்க அதிகார சொல்றதை நம்ப பூர்வமான முடியாதுன்றாரு. சார் அவர் சீனிவாசன் சொல்ற சார் செய்தியை நீங்க சீனிவாசன் மறுத்தீங்கன்னா சார் என்ன ஒரே அர்த்தம் அது? ஒரு விஷயம் இருங்க. போன வருஷம் தான் சொன்னார் நிதிஷ்குமார், நான் வந்து மீண்டும் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுன்னா அதுக்கு பதிலாக உயிரே விட்டுருவேன்னாரு. இன்னைக்கு உயிரை விட்டார் அவரு. அதை விடுங்க. 99ல் உங்க அம்மா என்ன சொன்னாங்க? சார், என் வாழ்நாளில் நீங்க இனிமேல் பீகார்ல பாஜகவோட நடக்கிற கூட்டணி விஷயத்தை கிடையாதுன்னாங்க. தமிழ்நாட்டுல சொல்லாதீங்க சார். 2004 கூட்டணி வச்சாங்க இல்லையா சார், பாஜக நிதிஷ்குமார் பார்லிமெண்ட் கதை- எலெக்ஷன்ல? அதெல்லாம் இந்த இன்னைக்கு சார், சொல்றதெல்லாம் நிதிஷ்குமார் எடுபடாது. கதையை தேர்தல் பீகார்ல போய் நெருக்கத்துல என்ன சொல்லுங்க மாதிரி சார். ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இருக்காது. இருங்க, நீங்க யாருக்கு எடுபடாத பெனிஃபிட்? நீங்க கூட்டணி இங்க வச்சா பாருங்க. என்ன பெனிஃபிட், இல்லாட்டி என்ன பெனிஃபிட்? இன்னைக்கு எடப்பாடி சொல்லிட்டாருன்னா அது பர்மனண்டா அது அப்படிதான் இருக்கும்னு கிடையாது. எல்லாம் அரசியல் வந்து மாறக்கூடியதான் அரசியல். ஆமாங்க, கோடிக்கண- மாற்றம் தான் அரசியல்ல பெரிய- முக்கியமான விஷயம். ஆமாங்க, உங்க ஒரு அம்மாவே பெரிய சொல்லியிருக்காங்க, கட்சியோட கழக மாற்றம் பொதுச் தான் செயலாளர் தேவை. அவர் அடிக்கடி சொல்றதாங்க மாற்றிட்டே இங்க இருக்கணும் தொண்டை சூழல் கேட்பா. அப்படின்ட்டு. ஒரு கட்சியோடைய தலைவர் பொதுச் செயலாளர் சொல்றதாங்க தொண்டை கேட்பா. அடிமட்ட சார் தொண்டை உங்க அம்மா கேட்பா. சொல்லியே நீங்க மாத்திருக்காங்கன்னு நானும் சொல்றேன். நீங்க என்ன கேட்பாங்க. சார் நீங்க உங்க அம்மா சொல்லியே அவங்க மாறி இருக்காங்க சார். சார் இருங்க சார். உங்க அம்மா இப்ப சொல்லி நாங்க அவங்க மாற்றம் சொல்றோம் மாறி சார், இருக்காங்க சார். அதிமுக, பாஜகவோட கிடையாதுன்னு நாடாளுமன்ற சொல்லிட்டு மாறி தேர்தல்ல இருக்காங்க கூட்டு சார். இல்ல சார். திரும்ப திரும்ப நீங்க நாங்க எடப்பாடி வலியுறுத்துறோம் சொன்ன சார். பெருசா சொல்றீங்களே, நீங்க ஏன் எடப்பாடியோட மிரட்டுறீங்கன்னு பலமான கேக்குறேன் நான். செல்வாக்கு நீங்க உள்ள ஏன் அம்மா. மிரட்டுறீங்க? அவங்களே சொல்லியிருக்காங்க மாறி இருக்காங்க. சார் அந்த கட்டம் வேற சார், இந்த கட்ட களம் வேறு. இந்த கட்டம் எல்லா ஏன்னா கட்டமும் நீங்க ஒரே வந்து கட்டம் விளைவுகளை தான். நீங்க வந்து கூட்டணி இல்லைன்னா ஒரே விளைவுகளை கா- சந்திக்க கட்டணம் நேரிடும். ஒரே ஒரு நாங்க விஷயம் கூட்டணி ஒரு வச்சிருவோமா விஷயம் இன்னொரு உங்களோட? பக்கம் ஒரு பக்கம் ஓபிஎஸ் சைடுல இருந்தும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பக்கம் தாக்குதல், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் சைடுல இருந்தும், இன்னொரு பக்கம் பாஜக சைடுல இருந்து சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி தாக்குற மாதிரி தெரியுது சீனிவாசன். சார், ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர். அவருக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஓபிஎஸ்க்கும் அதிமுகவிற்கு என்ன சம்பந்தம்? டிடிவிக்கும் அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். அதிமுகவிற்கு கருத்து சொல்வதற்கு டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் எந்த எடப்பாடி உரிமையும் கிடையாது. பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாகும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் பேசியிருக்காரு. சார், அவர் சொல்றதுக்கு இங்க பாருங்க, ஓபிஎஸ் என்ன வேணாலும் தன்னோட இருப்பை நிலைநிறுத்திக்கிறதுக்காக எதையாவது ஒன்று சொல்லுவார். அதிமுகவை தொட்டாதான் அவர் அரசியல் வண்டி ஓடும், பாஜகவில் சேர்த்துக்குவாங்க, கூட்டணி வச்சுக்குவாங்கன்ற கருத்தில் அரசியல் பண்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கோடி தொண்டர்களுடைய தலைவர், இந்த தமிழ்நாட்டு மக்களால் நேசிக்கப்படுகின்ற தலைவர் அண்ணன் எடப்பாடியார். அதனால அவர் எடுக்கிற முடிவு, கட்சி எடுக்கிற முடிவு தானே தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க. நீங்க ஓபிஎஸ்ஐயோ டிடிவியோ நீங்க வந்து எடப்பாடியாருக்கு கருத்து சொல்லிட்டாருங்கிறதுனால அதை தொண்டர்கள் ஒத்துக்குவாங்களா? பாஜகவோடு கூட்டணி சேரணுங்கிற ஒரே ஒரு கணக்கை தவிர ஓபிஎஸ்க்கு எந்த கணக்கும் கிடையாது. கட்சியிலிருந்து ஒரு காலாவதியான ஒரு நபர். அதிமுகவினுடைய மதிப்பீடு அவ்வளவுதான். அதனால நீங்க அவங்க கருத்து சொல்றதெல்லாம் அதிமுகவுக்கு சொல்ல வேணாம் சார். அவர் ஏதாவது கட்சி வச்சுக்கிட்டு கருத்து சொல்லட்டும். அதிமுகவிற்கு கருத்து சொல்லுவதற்கு எந்த உரிமையும் முகாந்திரமும் அவங்களுக்கு இல்லை. கட்சியை விட்டு வெளியில் போனவங்களை பற்றி நாங்கள் ஏன் கவலைப்படணும்? எங்களுடைய நோக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இன்னும் கூட்டணி இல்லை, அதை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அதற்கான களப்பணியும் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இல்லை விளைவுகளை சந்திக்கணும் நீங்கள் வாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது மிரட்டலுக்கு அதிமுக அடிபணிஞ்சிடும் நீங்கள் யார் நினைக்கிறதுங்க? தமிழ்நாட்டு மக்களும் கோடிக்கணக்கான தொண்டர்களும் இதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் தலைவரை பேசுகிறதா யாரும் நினச்சிட வேணாம். எங்கள் இயக்கத்தை பொறுத்த வரையும் எங்களுடைய கழக பொதுச் செயலாளருக்கு கட்டுப்பட்டவங்க தான் இந்த இயக்கமும் தொண்டர்களும். எங்களுடைய முடிவு கழக பொதுச் செயலாளருடைய முடிவு தான். அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி இல்லை. மற்றவர்களுடைய விமர்சனத்தை பற்றி நாங்கள் கவலைப்படுறதும் இல்லை. எங்களுடைய நோக்கம் மக்கள் பணி. உருட்டலுக்கெல்லாம் அதிமுக பயப்படவே பயப்படாது, பயப்படவும் மாட்டோம். எந்த சூழல்லையும் இந்த தேர்தலில் கூட்டணி இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்றாரு. அதாவது ராஜா, நம்ம இந்த இந்த தேர்தலில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தல் சக்தியாட்டம் எல்லாரும் பேசுகிறாங்க. அதாவது இது காரணம் என்ன காரணம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும், வேறு எந்த கட்சி நீங்கள் எடுத்தாலும் ஏன் பாஜகவை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்கன்னா, பாஜகவோட அபரிமிதமான வளர்ச்சி,
அதோட மக்கள் கிட்ட கிடைக்கிற ஒரு செல்வாக்கு, எல்லாருக்கும் அச்ச உணர்வு வருது. பாஜகவோட வளர்ச்சியும் அதோட செல்வாக்கும் எல்லாருக்கும் அச்ச உணர்வு. அதனால இந்த எலெக்ஷன்லயே எங்க தலைவரோட மாபெரும் வெற்றி என்னன்னா, பேசு பொருளாக ஆக்கப்பட்டிருக்கு. பாஜக தான் பேசு பொருள். இன்னைக்கு திமுகவே தன்னுடைய எதிர்க்கட்சியை எங்களை தான் முன்னிறுத்துது. அதிமுகவுக்கும் இப்போ பிரச்சனை பாஜக தான். எல்லாருக்குமே பாஜக தான் அச்சுறுத்தலாக இருக்குது. எங்கே தங்களுடைய வாக்கு சதவீதத்தை அவங்கள்ட்ட இழந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பதட்டப்படுறது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி எங்களுடைய தலைவர் அவர் சொன்னது கூட கருத்து, ராம சீனிவாசன் அவர்கள் பொதுச் செயலாளர் சொன்னது கூட தெளிவாக என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற தொனியில் நீங்கள் மிரட்டல்ங்கிறீங்க, அவர் பேச்சாளர் அவர் சீனிவாசனும் மிரட்டல்ங்கிறாங்க. மிரட்டல் தொனியில் அவர் சொல்லலை, ஒரு ஆலோசனை, ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்டாக சொல்லியிருக்காரு. கடைசியாக ஒரு வரி நீங்கள் எல்லா வரியும் படிச்சிங்க, வார்த்தை வார்த்தையாக கண்டுபிடிக்கிறீங்க. இது தொடர்ந்து அதிமுகவுடன் கூட்டணி வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த நான் அப்படின்னு இருக்கார். அதை அவர் சொல்கிறார். அதனால எனக்கு உங்கள் நட்பு வேணும்னு நான் நினைக்கிறேன், அதனால இதை உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ அந்த துணிக்கு, நட்பு வேணுங்கிற துணிக்கு நீங்களும் மிரட்டல்ட்டீங்க. பாவம் அவரு நீங்கள் சொன்னதை கேட்டு ரொம்ப மிரள்றாரு. அதனால இது ஒரு இன்னொரு விஷயம், அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது முடிவெடுக்க. என்டிஏ கூட்டணி எங்களோடது. எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி, மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கதவை திறந்து வச்சுருக்கோம். மோடி வேண்டும் அப்படின்னு நினைக்கிற யார் வேணால் உள்ளே வாங்க, வேண்டாதவங்க போங்க, அவ்வளோதான். அதனால் எங்களுக்கு இழப்பு ஒன்றும் இல்லை. அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். எங்கள் வாக்கு வங்கியை பேசுகிறவங்க பேசட்டும். எடப்பாடி தான் உங்கள் நட்பும் வேண்டாம், உங்கள் வாக்கும் வேண்டாம், உங்கள் கதவு திறந்தாலும் நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி வரட்டும், அது அவங்க விருப்பங்க, அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு. மற்றபடி இது நோட்டா கட்சி, நீங்கள் நோட்டா கொடுத்து ஓட்டா வாங்குற கட்சி நாங்கள் இல்லை. அதனால நாங்கள் நோட்டா கொடுத்து ஓட்டா வாங்க மாட்டோம். ஆனால் எங்களுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கும் மிகப்பெரிய வெற்றியை இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கொடுப்பாங்க. நான் சொல்றது பல பேருக்கு வியப்பா இருக்கலாம், என்ன இவர் பாஜக இருக்கிறதுனால சொல்றாருன்னு. இதே நம்ம பேட்டியில 5 மாநில தேர்தலில் இந்த அரங்கம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் தெளிவாக சொன்னேன், 3 மாநில தேர்தலில் ஜெயிப்போம், எதில் எவ்வளோ வாக்கு வித்தியாசம் வருவோன்னு. அப்போ கூட எல்லாரும் சொன்னாங்க, பாருங்க தேர்தல் முன்னாடி எடுத்த கருத்து கணிப்பு, பின்னாடி எடுத்த கருத்து கணிப்பு, எல்லாத்துலேயும் நீங்கள் தோற்று போறீங்கன்னாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் தான் இருந்தீங்க. நான் சொன்னேன், எங்கள்கிட்ட பன்னா பிரமுக்குன்னு இருக்காங்க, பக்கமாக நாங்கள் ஒவ்வொரு பூத்துலையும் கணக்கு எடுக்கிறோம். அதனால தேர்தலில் இருக்கிற பக்க பிரமுகர்கள் எங்களுக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க, எங்கள் கணக்குப்படி நாங்கள் ஜெயிக்கிறோன்னு. ஜெயிச்சோமா இல்லையா? அதே நிலை தான் தமிழகத்திலையும் வருது. நீங்கள் 0-0-0ன்னு கத்திக்கிட்டே இருங்க, ஆனால் ராஜ்யம் எங்களுக்கு தான் வரப்போகுது. ரவீந்திர துரைசாமி இதை எப்படி பார்க்கறது? நீங்க 0 யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இறுதியா ஒரே ஒரு கருத்து சொல்றேன். இப்ப நிதிஷ்குமார் வந்துட்டார். இண்டி கூட்டணியை தொடங்கினதே நிதிஷ்குமார். அடுத்தடுத்து பேசுவோம், நம்ம இதுக்குள்ள போயிட்டு வந்துருவோம், அதிமுகக்குள்ள போயிட்டு வந்துருவோம். ரவீந்திர துரைசாமி இதுக்கு பதில் என்ன? ஸ்ரீகாந்த் கார்னிஸ் அவர் கட்சி தொடர்பாக அவருக்கு கிளைம் வைக்கிறாரு. சீனிவாசன் அவர் ஆதரிக்கிற அதிமுக சார்பாக அவருக்கு கிளைம் வைக்கிறாரு. இதில் என்னென்னா, கூட்டணி விஷயத்தில் என்னென்னா, அந்த சீட் தகராறு தான். ரெட்டை இலக்கத்தில் சீட்டு கொடுத்தா பாஜக பொறுத்தவரை அவங்க எதிர்பார்க்கக்கூடிய பெர்சன்டேஜ் வந்துடும். ஸோ சீட்டு ஜெயிக்குதோ தோக்குதோ, ஜெயிக்கணும் தான் நினைப்பாங்க. ஓட்டோர் மேபி அவங்களுக்கு பழைய மாதிரி இல்லாமல் 14 எடுத்ததை விட ஒரு அதிக சதவீத வாக்குகள் கிடைக்கும். அதைத்தான் அண்ணாமலை தெளிவாக நாங்கள் வளர்ந்துருக்கோம், நாங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லை, டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃப் தர முடியாது கூட அந்த வாக்கு கிடைக்கும் அப்படின்றீங்களா, இல்லை எப்படி சொல்ல வரீங்க? அவங்களோட கிளைம் அதை எடப்பாடி ஏற்றுக்கலையே. எடப்பாடி 5 சீட்டுங்கிறாரு, அண்ணாமலை ரெட்டை இலக்கங்கிறாரு. ஸோ அதில் பிரேக் ஆயிருது. பிரேக் ஆனதில் அது ஒட்டணும்னு நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த எந்த ஃபார்மாலிட்டியில் ஒட்டணுங்கிறத பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. இப்போ கேபி முனுசாமி சீனிவாசன் கூட முனுசாமியை பற்றி நான் சொன்னதை விமர்சித்தார். இல்லை, சீனிவாசன் நல்லா பாருங்கள், இன்னொரு கட்சியில் எப்படி ஒரு தலைவர் செயல்படணும்னு சொல்கிறதுக்கு கேபி முனுசாமிக்கு என்ன உரிமை இருக்குது, என்ன அரசியல், அது எப்படி அரசியல் நாகரிகமாகும்? பாஜகவில் அண்ணாமலையை லீடராக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இதுவரை பிரசிடெண்ட்டை நியமித்த கட்சி, அண்ணாமலை லீடர், இவர் தான் இங்கே முடிவு பண்ணுவார். அந்த வகையில் தான் 6 அதிமுக தலைவர்கள் டெல்லியில் கூட்டணியை முடிவு பண்ணிட்டு 5 சீட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணிடலாங்கிற ஒரு சூழல் போகும்போது அண்ணாமலை அங்கே இருக்கிறாரு. அண்ணாமலை மீறி எதுவும் நடக்காதுன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமியே, நான் எங்க அண்ணாமலையை எதிர்த்தேன், நீங்கள் பத்திரிகையாளர் தான் பொய்யா தகவல் சொல்லிட்டீங்கிற ஒரு இதை சொன்னாருங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதற்கு பிறகு அண்ணாமலை இங்கே 20 சீட்டுக்கு மேலே நிற்போம், 25 சீட்டுன்னு டால் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு, டால் கிளைம் பண்ணுறாரு. இந்த டால் கிளைமை எடப்பாடி ஒத்துக்கல. எடப்பாடி சொல்லக்கூடிய சீட்டையும் அண்ணாமலை சொல்லக்கூடிய சீட்டையும் ஏணி வச்சாலும் எட்டாது, ரெண்டையும் இணைக்க முடியல.
ஆனால் ரெண்டு தரப்பிலையுமே வந்து கூட்டணி இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் இவர் ராமசீனிவாசன் நான் விரும்பினவன்னு சொல்கிறாரு. இதைத்தான் பல கட்சிகளும் நாம் தமிழர் சீமான் போன்றவங்கலாம் ஊழலில் நீங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, திமுக ஏசுறீங்க, அண்ணா திமுக ஊழலை பற்றி பேசல. ஸ்ரீகாந்த் சொன்னார்ல, அவர் வந்து மிரட்டவளா இல்ல, ஒரு நட்பு தோணியோட ஒரு நட்போட வந்து அதிமுக மேல இருக்கக்கூடிய ஒரு அக்கறையில தான் சீனிவாசன் அப்படி சொல்றாரு. அதுலதான் அண்ணாமலை என்ன ஸ்டாண்ட் எடுக்காருன்னா, ஊழல் எடப்பாடி, ஊழல் கேபி முனுசாமின்னு சொல்லி நான் ஊழல்ல எல்லாரையும் விமர்சிப்பேங்கிற புள்ளிக்கு அண்ணாமலை வராரு. அந்த புள்ளிக்குள்ள சீனிவாசன் இல்லை. சீனிவாசன் அந்த புள்ளிக்குள்ள இருந்தா கூட்டணி போயிருமோன்னு அச்சப்படுறாரு. அதே போலதான் மோடியை உலகளாவிய அளவுக்கு புகழ்ந்த கேபி முனுசாமியும் சரி, அது மட்டுமல்ல ஜெயக்குமாரும் வந்து அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு சொன்னால் எதை மீன் பண்ண வராரு? நான் தெளிவாக சொல்கிறேன், எடப்பாடி அவுட் அண்ட் ரைட் எதிராக இருக்காருங்கிற அதிமுக ஆதரவு பேச்சாளர் கருத்தை நான் மதிக்கிறேன், அது உண்மை. ஆனால் ஜெயக்குமாரும் கேபி முனுசாமியும் குறுக்குசால் ஓட்டுறாங்கிறது உண்மை. அது இன் பிட்வீன் தி லைன்ஸ். ஜெயக்குமார் தான் சார் கடைசியா சொல்லி சொன்னாரு, நோட்டாவை விட குறைவான ஓட்டு வாங்குற கட்சிங்கிற விமர்சனத்தை வச்சதே கடைசியா ஜெயக்குமார் தானே. எஸ், அந்த ஜெயக்குமார் தான் அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னு இப்ப ஏன் சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? அப்ப நீங்க ஜெயக்குமார் இது உலகளாவிய அளவில் மோடியை புகழ்ந்த கேபி முனுசாமி மோடி இமேஜை அண்ணாமலை தூக்கி பிடிக்கலங்கிற வருத்தம் அவருக்கு ஏன் வந்தது? அப்போ உங்களுக்கு அண்ணாமலை தான் டார்கெட், அண்ணாமலை லீடர் ஆயிடுவாங்கிறதான் உங்களுக்கு அச்சமா இருக்குது. அதுதானே இப்போ பார்க்க போகுது. பாஜக அண்ணாமலையை மாத்தினா கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். தே ஆர் நாட் ரெடி டு லெட் டவுன் அண்ணாமலையை பொன்னார் தமிழிசை இலகணேசன் மாதிரி இல்லை லீடர்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுதான் 100% உண்மை. ஓபிஎஸோட பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இந்த திடீர்னு ஒரு விஷயத்தை சொல்லிருக்காருல, எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுக இன்னும் ஒரு சில நாட்கள்ல உருவாகும் அப்படின்னு சொல்லி, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சீனிவாசன் சொல்றாரு. ஓபிஎஸ் வந்து அதுல ஏடிஎம்கே இரட்டை தலைமையா இருந்தாரு. அவங்க பிரிஞ்ச பிறகு மாநில அளவில் தேர்தல் வரல. அந்த தேர்தல் வரும்போது அதிமுக தொண்டர்களில் ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய தொண்டர்கள் ஆதரவு தன் பக்கம் வரும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த எதிர்பார்ப்பில் சொல்கிறாரு, தமிழக அளவில் இபிஎஸும் பலன் நிற்கலை, ஓபிஎஸும் பலன் நிரூபிக்கலை. எம்பி எம்எல்ஏக்கள் எடப்பாடிட்ட அதிகம் இருக்கலாம், இவர்கிட்ட 4 பேர் இருக்கலாம். அவர் தொண்டர்களை நம்பி அதை ஒன்றா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தொண்டர்கள் தன்னை ஆதரிப்பார்கள்ங்கிற அடிப்படையில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக பேசுகிறார். சரி சரி, நான் வரேன். ராஜகம்பீரன், இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? மறுபடியும் இந்த கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படியே அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒரே அணியில் நிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? உங்களோட பார்வை என்ன அதுல? நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நம்புறேன். அதிமுகவும் பாஜகவும் நிச்சயமாக இணைவதற்கான சாத்தியங்கள் முதல்ல கிடையாது. ஏன்னா அவங்க வந்து டிக்ளேர் பண்றாங்க, ஒரு மாநாட்டில் டிக்ளேர் பண்ணது மட்டும் அல்ல, அவங்களுக்கு வந்து என்னன்னா தேவையில்லாம நம்ம வந்து வாக்கு வங்கி இல்லாத தமிழ்நாட்டிலே வந்து ரொம்பவும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை நாம் ஏன் தோளிலே சுமக்க வேண்டும் என்று அதிமுக இறக்கி விட்டுருச்சு. இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா, அதிமுக வந்து தன்னை வந்து நிராகரித்ததற்கு பின்னால் இவங்க தான் அதிமுகவை வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களே தவிர, நாட்கள் இருக்குது, இன்னும் தேர்தலுக்கு நாட்கள் இருக்குது, இன்னும் எதற்குமே வந்து எல்லாத்துக்குமான சாத்தியக்கூறுமே இருக்குன்னு சொல்லி பிரியன் சார் சொல்றாரு. பிரியன் சார்கிட்ட அவர் சொன்ன கருத்துல எனக்கு ஒரு முரண்பாடு இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 30% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அதிமுகவையும் ஒரு 2-3% வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பாஜகவை சமதளத்தில் வைத்து பார்க்கிறார். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதிமுகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, அதுக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் என்கிற வசீகரம், ஜெயலலிதா என்கிற வசீகரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி இருக்கிறது அந்த இயக்கத்திற்கு. அந்த கட்சிக்கு வந்து நம்முடைய தத்துவ ரீதியாக விமர்சனம் செய்யலாம், தலைமையை நம்ம விமர்சனம் செய்யலாம், வாக்கு வங்கி இல்லைன்னு யாரும் விமர்சனம் செய்ய முடியாது. கருத்து ராஜகம்பீரமா இல்லையே, 2% தானே பாஜக விட்டு. உங்களுக்கு யார் சொன்ன இந்த மாதிரி தப்பா தகவல்? இல்ல உங்களுக்கு யார் சொன்னான்னு சொல்லுங்க. நான் என்னுடைய தகவல் நான் சொல்றேன். இப்ப நான் சொன்ன 2014 பாஜக தலைமையில எல்லா தொகுதியிலும் தனிச்சு ஜெயிச்சிருக்கீங்க. கூட்டணி வாங்கின ஓட்டு எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதிமுக கூட்டணியில 2014 நாங்க வாங்கின ஓட்டு எவ்வளவு அது நீங்க தாங்க சொல்லணும். நான் இல்லன்னு சொல்றேன், நீங்க மறுக்கிறாங்க. நீங்க தவறு சொல்லுங்க. நீங்க எந்த ஏரியா குறிக்கிறாரு? பிரியன் குறிக்கிறாரு. என்ன நடப்பு நாட்டு நடப்பே தெரியாம நீங்களே எப்படி கருத்து சொல்ல வரீங்க? சோசியல் மீடியாவுல கட்சி நடத்துற உங்களுக்கு வந்து கள நிலவரம் தெரியல, எவ்வளவு % ஓட்டு நிலவரம் தெரியல, சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசுவீங்களா? ஒரு பத்திரிக்கையாளர் எப்படி நடந்துக்கிற நாகரிகம் கூட தெரியல. அவர் பெரிய தலைவர் ஆயிட்டாருங்க. அவர் பத்திரிக்கையாளர் எப்படி பேசுற அடிப்படை நாகரிகம் தெரியாதவரா இருக்காரு.
நாங்க எவ்வளவு ஓட்டு அண்ணாமலைக்கு leadership quality இல்லங்க. அவர் இன்னும் போலீஸ்காரரா தான் இருக்காரு. போலீஸ் அதிகாரிக்கான அதே மனநிலையில தான் பத்திரிகைகள் அணுகுறாரு. பாஜக வாங்குற ஓட்டு எவ்வளவு சொல்லுங்க முதல்ல. எவ்வளவு குவாலிட்டி தெரிஞ்சா சொல்லுங்க. நான் சொல்றேன். 2% சொன்னதை வாபஸ் வாங்குங்க. நீங்க நான் வாபஸ் வாங்க மாட்டேன். அதுக்கு கீழ இருக்கீங்க. நோட்டாவுக்கு கீழ இருக்கிற ஒரு அரசியல் இருக்கீங்க. 2014ல எவ்வளவு வாங்குற சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு knowledge இருக்கு. தலைவாசல் மிதிக்காத மானமுள்ள மனிதர்களுக்கு அவையார் சொல்லிருக்காரு. நீங்க அதிமுக வேறான்னு சொன்ன முன்னாடி எதுக்கு நீங்க பாஜகவை காத்து நிக்கிறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் வேண்டாம். நீங்க பாஜக கூட்டணியை சொல்லல சார். வெக்காரமானது இல்லையா? அவர் கூட்டணிங்கிற விஷயத்துக்குள்ள வரல. பாஜக தனிப்பட்ட பாஜக தான் சொல்றாரு. பாஜகவுக்கு வாக்கு வங்கி இல்லன்னு தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியுங்க. நீங்க இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு சந்திக்கிறீங்க. பாதி கூட நீங்க நாங்க பாதி சாதாரண கிராமத்துல எனக்கான நேரத்துல பேச வரல. ரவீந்திரன் துரைசாமி பாஜகவுடைய தமிழ்நாட்டுல பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எத்தனை சார்? வாக்கு சதவீதம் உயர்ந்து ஒரே ஒரு கேள்வி ரவீந்திரன் ஏன்னா அவர் தான் இந்த சதவீத புள்ளியோட கணக்கு சரியா சொல்றாரு சார். எத்தனை சதவீதம் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது வாக்கு வங்கிங்கிறது? பாஜக கடைசியா மக்களவை தேர்தலில் எடப்பாடி பன்னீர்செல்வம் இவங்களோட கூட்டணி சேர்ந்து 3.7% வாக்குகளும் ஒரு சீட்டும் ஜெயிக்கல. ஆனா பாஜக அதிமுக இல்லாம 2014 5.5% வாக்குகளும் பெற்று ஒரு இடத்தையும் வெற்றி பெற்றாங்க. அதனால தான் எடப்பாடிக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இவங்க சொல்ற மாதிரி 30% ஓட்டெல்லாம் இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்தே 2019 கான்ட்ரிபியூட் பண்ணல. ரெண்டு பேரும் சேர்ந்து 20% ஓட்டுக்கிட்ட கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதுல யார் யாருக்கு எவ்வளவுங்கிறது 2024 தான் தெரியும். நாம எலெக்ஷன் கமிஷன் 24 தேர்தல் முடிவுக்கு பிறகு சொல்லட்டு பிரியனும் பார்த்துக்கிடட்டு, நானும் பார்த்துக்கிடட்டு, எல்லாரும் பார்த்துக்கிடட்டு. இதுக்கு முன்னாடி யாரும் சொன்னாங்கன்னா கிளைமா தான் இருக்கும். ஆதாரமற்ற ஒரு கிளைம் தான். என்ன வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம். 40 கூட கிளைம் பண்ணுங்க, அது உங்க உரிமை. ஆனால் அது டேட்டா கிடையாது. இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிஞ்ச பிறகு யாருக்கு எவ்வளவுங்கிறது டேட்டா வந்தால் தான் தெரியும். இன்னும் வரல. 24 தான் அந்த டேட்டா தெரியும். அதனால தான் எடப்பாடியை மதித்து யாருக்கும் கூட்டணிக்கு போகல. என்ன இருக்கோ எடப்பாடிக்குங்கிறதுல எல்லா கட்சிகளுக்கும் சந்தேகம் இருக்கு. சார் ரவீந்திரன் சார் பிரியன் குறிக்கிறாரு. இல்ல நான் ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். நான் என்னோட ஒரு கருத்து பாஜகவுக்கு அப்ளை ஆகும். ராஜகம்பீரன் வரேன் சார். ராஜகம்பீரன் வரேன். இது இந்த இப்போ ரவீந்திரன் சார் வந்து ஏடிஎம்கேக்கு சொல்றது இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ இன்னும் நிரூபிக்கல, ஓட் பேங்க்ல நிரூபிக்கல, தனியாக போன பிறகு நிரூபிக்கல. திஸ் அப்ளைஸ் டு பாஜக ஆல்சோ. அண்ணாமலை லீடராக வந்த பிறகு எவ்வளோ தூரம் பாஜக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதோட ஓட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியாது. 24 தான் தெரியும். ஆனால் 2016 அசம்பிளி எலெக்ஷனில் பாஜக 3% தான் வாங்கினாங்க. 232 தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. நிறைய தொகுதிகளில் டெபாசிட்லாம் போச்சு. பட் அதுக்கப்புறம் பாஜக வளர்ந்துருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு க்ரோத் இருக்குதுன்னு நான் சொல்வேன். பட் ஆனால் எவ்வளோ க்ரோத் இருக்குது அது நமக்கு நிச்சயமாக கணக்கு தெரியாது. 2024 தெரியும். எடப்பாடி பின்னாடி கட்சி இருக்குது உண்மை. ஆனால் மக்கள் ஆதரவு இருக்கா, தொண்டர்கள் ஆதரவு இருக்கா, ஓட்டு போடுவாங்களா தெரியாது. ஓபிஎஸ்க்கு சவுத்தில் செல்வாக்கு இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் எவ்வளோ தூரம் இருக்குது அது எடப்பாடி தனியாக நின்று அவருடைய வெற்றியை பாதிக்கிற அளவு இருக்கா கண்டிப்பாக தெரியாது. இதெல்லாம் பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம பேசுகிறோமே தவிர இந்த எலெக்ஷன்ஸில் சில விஷயங்கள்லாம் புதுசாக நிரூபிக்கப்படறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஒன்று தான் தமிழ்நாடு பாஜகவுக்கு எவ்வளவு செல்வாக்கு வளர்ந்துருக்கு. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் பிரதமர் இங்கே வர்றது, பிரதமர் தமிழை முன்னிறுத்தி பேசுகிறது, திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது போன்ற பல விஷயங்கள் ஒரு அசுரத்தரமான பிரச்சாரத்தை பாஜக கையில் எடுக்கிறாங்க. ஈவன் இந்தியா கூட்டணி கூட அதில் பின்னாடி இருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். தே ஆர் டேக்கிங் அசுரத்தரமான ஒரு பிரச்சாரம் பிஜேபி கையில் எடுக்கிறாங்க. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு பலன் கொடுக்குன்னு சொல்ல முடியாது. செல்வாக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது என்ன அதிமுகவுடைய ஓட் பேங்க் கொஞ்சம் அதிமுக ஓட் பேங்க்கும் பாஜக ஓட் பேங்க்கும் ஓவர்லேப் ஆகுது. ஒரு 10% 15% வரை 2 ஓட் பேங்க்கும். ஏன்னா இவங்க சாஃப்ட் இந்துத்துவா, அதிமுக சாஃப்ட் இந்துத்துவா. அந்த சாஃப்ட் இந்துத்துவத்தினால அந்த பேங்க் இதுல அப்ப நம்ம ராம சீனிவாசன் சொன்ன கருத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதாவது சீனிவாசனோட வாக்குகளையும் நீங்க இலக்க நேரிடும் அப்படின்னு சீனிவாசன் சொல்றது கரெக்ட். நான் அது முதல்ல இருந்து நான் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரும் தனியா நின்னீங்கன்னா உங்க 2 பேருக்கும் வெற்றி கிடைக்காதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா 2 பேருக்கும் ஓட் பேங்க் ஓவர்லேப் ஆகிறது மட்டும் இல்ல, எடப்பாடியை மைனாரிட்டி நம்ப மாட்டாங்க. இப்போ இந்தியா கூட்டணி எடுத்த உடனே லாபம் 13 ஆரம்பிக்கிறாங்க, அந்த பர்சன்ட்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் உங்களுக்கு அந்த விஷயம் கிடையாது. அவங்களுக்கு அப்புறம் வரதுனா அவங்களுக்கு லாபம் தான். அவங்களுக்கு அப்புறம் ஒரு 20% வந்தாலே போகிறோம், 35-34% வந்துருவாங்க. பட் எடப்பாடி நம்பி வருவாங்களா? நீங்கள் ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது மோடி வேண்டுமா வேண்டாமான்னு ஒரு ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு சார். நீங்கள் ஓரத்தில் கோலி விளையாடிருந்தீங்கன்னா உங்களை யார் கவனிப்பாங்க? ஐபிஎல் தானே கவனிப்பாங்க. உங்களோட ஸ்டாண்ட் என்ன? மோடி வேணுமா வேண்டாமா? அதுதான் இந்த எலெக்ஷன். சீனிவாசன் நேரடியாகவே அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோடி வேண்டுமா வேண்டாமாங்கிறது ஒரு கேள்வி அவர் கேட்டது. பாஜக வளர்ந்துருக்குன்னா அதாவது பாஜகவுடைய வாக்கு வங்கிகளில் கொஞ்சம் அந்த ஆட் ஆனதுக்கு காரணம் இந்த பக்கம் அதிமுக வளர்ந்தது தான் கொஞ்சம் அங்கே போயிருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையை பிரியன் முன்வைக்கிறாரு. எப்படி எடுத்துக்கிறது?
அதாவது 2016 அம்மா மறைவிற்கு பிறகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான். கழக பொதுச் செயலாளருடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் குறிப்பிடுற ஓபிஎஸ் இருந்தார். அப்போ ஒரு தலைவராக யாரை ப்ரொஜெக்ட் பண்ணோம்? எடப்பாடி பழனிசாமியை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுச்சு அதிமுக. அதிமுகவுடைய ஓட்டு 27% இருந்தது. 27வது இந்த ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் அது 35ங்கிறத எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் முடிவு செய்யும். அதனால் இது மற்றவர் சொந்தம் கொண்டாடுற அளவு வாக்குகளுக்கு இவங்க தான் காரணம்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு வேலையெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பாஜகவுடைய நண்பர் குறிப்பிட்ட மாதிரி ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய மதிப்பீடு, அதோடைய வளர்ச்சியை அவங்க பேசலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் மக்களின் நம்பிக்கையை பெற்று 30 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் கோலோச்சிய ஒரு இயக்கம், மாபெரும் இயக்கம், மக்களால் கவரப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கட்சியோட கூட்டணி வைக்கணும் வைக்க வேணாங்கிறது எங்கள் கட்சி தான் முடிவு பண்ணும். பிற கட்சிகள் முடிவு பண்ணுறதுக்கான உரிமை இல்லை. எங்களுடைய நிர்வாகத்தின்படி பாஜகவோடு நாங்கள் கூட்டணி இல்லை, இதுதான் உண்மை. ரெண்டாவது, இந்த எஸ்டிபிஐ மாநாடு பற்றி பேசினாங்க. எஸ்டிபிஐ மாநாடு அவங்க தீர்மானம் போட்டதுக்கு முன்னாடி இவர் கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னாங்க. இஸ்லாமிய மக்களால் கவரப்பட்ட ஒரு தலைவராக அண்ணன் எடப்பாடியார் வந்துக்கிட்டு இருக்கிறார். திமுகவில் இருந்தும் இந்த தமிழ்நாட்டில் ஏமாற்றி சிறுபான்மை மக்களை எல்லா கட்சிகளும் வஞ்சித்ததற்கு பிறகு இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் மேலே நம்பிக்கை வச்சு இன்றைக்கி சாரையாக இன்றைக்கி கட்சியில் இணைகிறாங்க, மாநாட்டுக்கு கூப்பிட்றாங்க. அப்படின்னா ஒரு விருந்தினராக போகிறாரு, அவர் அங்கே மாநாட்டிலே அறிவிக்கிறார் பிஜேபியோட உறவு இல்லைன்னு அறிவிச்சுட்டு அவருடைய ஜனநாயக கடமையை முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறாரு. அதற்கு பிறகு அந்த கட்சி தீர்மானம். சார், ஒரே ஒரு விஷயம் கேட்டாரு, பிரியன் கேட்டாரு, நேரடியா கேட்டாரு. சீனிவாசன் நீங்களும் கொஞ்சம் நேரடியாவே அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் யார் வரணுங்கிறத விட யார் வர வேண்டாம் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருக்காங்க. மோடி திரும்ப வரக்கூடாது, பாஜக திரும்ப வரக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக கூட்டணி தெளிவா இருக்குது. அதிமுகவும் அப்படியான ஒரு ஸ்டாண்ட்ல தெளிவா இருக்குதா? திரும்ப எங்களுக்கு மோடி வேண்டாம், பாஜக வேண்டாம், மத்தியில் பாஜக ஆட்சி அமையக்கூடாது அப்படிங்கிறதுல அதிமுக தெளிவா இருக்கா? அதுதான் அவரோட கேள்வி. அதுக்கு தெளிவா பதில் சொல்லுங்க. எஸ் ஆர் நோ? ஒரு முறை இல்லை 1000 முறை எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு, பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அது இல்ல அது அவர் கேட்கல. நீங்க அந்த கூட்டணியே இல்ல, அவர் அந்த விஷயத்துக்கு வரல. திரும்ப மத்தியில ஒன்றியத்துல பாஜக ஆட்சி அமையக்கூடாது, மோடி மீண்டும் பிரதமரா வரக்கூடாது அப்படிங்கிறதுல அதிமுக உறுதியா இருக்கா? அதான் அவரோட கேள்வி. இல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு யாரை ஆதரிக்கணுங்கிறது கட்சி தான் முடிவு பண்ணும். இந்த தேர்தல் காலத்தில் பாஜக கூட்டணி இல்லைங்கிறது அதிமுகவுடைய நிலைப்பாடு. பிரியன் ஏதோ கேக்குறாரு. இந்த எலெக்ஷன் மோடி வேண்டுமா வேண்டாமான்ற எலெக்ஷன் தான் சார். இது இந்தியா முழுக்க அதான் அந்த கேள்வி தான் வரும், மோடி வேண்டுமா வேண்டாமா. அது சரி நாடாளுமன்ற வேண்டுமா வேண்டாமா, கூட்டணி அது இல்ல, அது இல்ல கேள்வி. மோடி வேண்டுமா வேண்டாமா, அது என்ன ஸ்டாண்ட் நிலைப்பாடு என்ன, அதான் அவரோட கேள்வி. இல்ல, நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா மோடியை நாங்க ஏத்து தான் தமிழ்நாடு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கலங்கானுங்கிறதானே யதார்த்தம். இதை மோடின்னு தனியா ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? பாஜக மோடி தான் பிரதமரா வரணும்னு பாஜக சொல்றாங்க. என்ன பொருள் என்ன? இப்ப மோடி வர வேண்டாம்ன்றது அதிமுக ஸ்டாண்டா? சொல்றோம் பாஜக மோடி வரக்கூடாதுன்றது அதிமுக ஸ்டாண்டா? அதிமுக ஸ்டாண்ட் மோடி வரக்கூடாதா சார்? தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நாங்க பாஜகவோட கூட்டணி இல்லைன்னா மோடி வரக்கூடாதுன்னு வாயால சொல்லுங்க. மோடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல மாட்டேங்கிறாரு. மோடி வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ரவீந்திர துரைசாமி சார், இதை எப்படி சார் பாக்குறது? திரும்ப சொன்னாலும் விஷயம் ஒண்ணுதான் அப்படிங்கறத சீனிவாசன் திரும்ப சொல்றாரு. ஆனா மோடியோ பாஜகவோ திரும்ப வரக்கூடாது அப்படிங்கறதுல அதிமுக உறுதியா இல்ல அப்படிங்கறதானே தெரியுது. நிச்சயமா அந்த இடத்துல அவங்க தங்களை இவர் ஜெகன் கூடயும் இவர் பிஜேடி கூடயும் கம்பேர் பண்ணினாலும் கூட இங்கே அவங்க தோல்வியில் இருக்கக்கூடியவங்க தோத்து போன அணியிலேருந்து பிளவுபட்டிருக்காங்க. இரட்டை தலைமையா தோல்வி அடைஞ்சலேருந்து ஒரு தலைவர் வெளியேறி இருக்கிறாரு. இந்த பொசிஷனில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதில் அவர் ஏற்கனவே 3வது முறை மோடி வருவார், 330 சீட்டு வெற்றி பெறுவார்னு டெல்லியில் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு கூட்டணி நாம் சொல்கிற சீட்டை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லும்போது பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ மீண்டும் அதில் மோடி வரக்கூடாதுன்னு கடுமையாக மோடியை எதிர்த்து பேசினா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி மோடி வரணும்னு அவர் சொன்னது வெளிப்படுங்கிற போது அவர் அந்த இஷ்யூக்குள்ளே போகாமல் இருக்கிறாரு.
இப்போ வந்து சீனிவாசனால இதுக்கு பயில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தலைமை அதில் முடிவெடுக்கல. ஒருவேளையில ஒருவேளை இல்லை, நான் முடிச்சுக்கிறேன் தம்பி, முடிச்சுக்கிறேன் தம்பி, முடிச்சுக்கிறேன் தம்பி, முடிச்சுக்கிறேன் தம்பி, முடிச்சுக்கிறேன் தம்பி, முடிச்சுக்கிறேன். ஏன் தம்பி முடிச்சுக்கிறேன், ஏன் இப்படி பதறீங்க? முடிச்சுக்கிறேன் தம்பி, அல்ல நான் பேசல தம்பி. சீனிவாசனால் இப்போ பேச முடியாது. அவர் அபிஷேலாட்டும் வரல, அவர் ஆதரவாளராக வராரு. அவர் கரெக்டாக பேசணுங்கிறது அவருக்கு நிர்பந்தம். நாளைக்கு எடப்பாடி பேசலாம், அப்படி பேசினா சீனிவாசன் அதை என்டாஸ் பண்ணலாம். அதுவரை சீனிவாசனுக்கு இது இக்கட்டு தான். ஸோ எதுவும் நடக்கலாம் இல்லையா? நிச்சயமா. நான் அது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் வரலாம், அதை தான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கிடையில இடையில வர்றீங்க. நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.